நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதா சொல்றேன். அர்ஜுன் ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் இப்ப வேலை இல்லாம இருக்காரு. இதுக்கு முன்னாடி சில வேலைகள் பார்த்திருப்பாரு. இப்ப கரண்டா வேலை இல்லாம இருக்காரு. அம்மா வேற ரொம்ப உடம்பு முடியாத நிலைமையில இருக்காங்க. அம்மாவோட மெடிக்கல் செலவுக்கு நிறைய காசெல்லாம் தேவைப்படுது. எப்படியாவது வேலையை நம்ம புடிச்சிடணும்ன்ற மாதிரி ஒரு இன்டர்வியூக்காக இவர் கிளம்பும் போது மழை பயங்கரமா பெய்யுது. சரியான வண்டியும் அமைய மாட்டேங்குது. எப்படா சரியான டைமுக்கு இன்டர்வியூக்கு போறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கும் போது நேகான்ற ஒரு பொண்ணு அந்த வழியா வராங்க. என் கார்ல வேணா ஏறுங்க, நான் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இவருமே அவங்க கார்ல ஏறி டிராவல் பண்றாரு. இந்த பயணத்தினால இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள்லாம் வருது. அதெல்லாம் என்ன ஏதுன்றதை இந்த கதையை முழுசா கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி கதைகள் நிறைய நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த காணொலிக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். ஸ்டார்டிங்கே நமக்கு அர்ஜுனோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மா ரொம்ப உடம்பு முடியாத ஸ்டேஜ்ல இருக்காங்க. அர்ஜுன் இதுக்கு முன்னாடி ஒரு வேலையில இருந்திருப்பாரு. கம்மி சம்பளமா இருந்தாலும் அந்த வேலையில 2 வருஷமா இருந்திருப்பாரு. ஆனா திடீர்னு பார்த்தா அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ற நிலைமைக்கு வந்திருக்கும். ஏன்னா அந்த கம்பெனியோட பாஸுக்கு சில பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும். குடும்ப ரீதியான பிரச்சனை வந்திருக்கும். இதுக்கப்புறம் இந்த கம்பெனி செயல்படாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப அடுத்த வேலையை இவரு பிடிச்சாகணும்ல, அதுக்காக தொடர்ச்சியா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. 2 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எந்த ஒரு வேலையும் இவருக்கு அமையவே மாட்டேங்குது. சோ இப்போ எம்பையர் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு. அதாவது அந்த கம்பெனிக்கான ஒரு இன்டர்வியூக்காக தான் இவர் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காரு. அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க. அம்மாவுக்கு நிறைய மருந்து மாத்திரை வாங்குற செலவெல்லாம் இருக்கு. அது எதையுமே பேலன்ஸ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அம்மா இன்னைக்கு இந்த இடத்துல எப்படியாவது எனக்கு வேலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குமா, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இவருமே இன்டர்வியூக்காக வேக வேகமா கிளம்புறாரு. அந்த கம்பெனி கொஞ்சம் லாங்ல இருக்கும். நம்ம கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவர் சீக்கிரமா தான் கிளம்புறாரு. பார்த்தா மழை பயங்கரமா பெய்யுது. ஒரு இடத்துல ஒதுங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பஸ் அது அப்படி இல்லைன்னா டாக்ஸி கீக்ஸி ஏதாவது புடிச்சிட்டு போலான்னு பார்த்தா எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. இவருமே சரியான டைமுக்கு எப்படி நம்ம இன்டர்வியூக்கு போக போறோம், இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகுறது ரெண்டாவது, முதல்ல இன்டர்வியூக்கு நம்ம போகாம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, எப்படியாவது போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது வேற வழியே இல்லை. நம்ம லிஃப்ட் கேட்கலாம். ஏன்னா நம்ம டாக்ஸி புடிச்சிட்டு போலான்னு பார்த்தா டாக்ஸி கிடைக்க மாட்டேங்குது, லிஃப்ட் தான் கேட்கணும் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஒவ்வொரு வண்டியா கையை காமிச்சு கேட்டுட்டு இருக்கும் போது அந்த வழியா நேகான்ற ஒரு பொண்ணு கார்ல வந்துட்டு இருக்காங்க. அந்த நேகான்ற பொண்ணுமே என்ன லிஃப்ட் வேணுமா, எங்க போனோம் அப்படின்னு கேட்கும் போது இந்த இடத்துக்கு போனோம், நீங்க அந்த வழியா போனீங்கன்னா டிராப் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த வழியா தான் நான் போறேன், வண்டியில ஏறுங்கன்ற மாதிரி நேகா சொல்றாங்க. இவருமே ஏறி உட்காந்து டிராவல் பண்றாரு. என்ன அந்த இடத்துக்கு எதுக்கு போனோம், இன்டர்வியூக்கு போறீங்களான்னு கேட்கும்போது இவருமே ஆமான்ற மாதிரி சொல்றாரு. அந்த கம்பெனியை பத்தி என்ன கம்பெனி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா அப்படின்னும் போது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், ஓரளவுக்கு நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் போது நான் டெஸ்ட் வைக்கிற மாதிரி சில கேள்வி கேட்கலாமான்னும் போது கேளுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு கம்பெனில ஒரு நல்ல பதவியில இருக்கிறதா சொல்றாங்க. நான் சில கேள்வி கேட்கலாமான்னும் போது கேளுங்கன்னு இவங்களுமே சில கேள்வியை கேட்கறாங்க. சட்டுன்னு பதில் சொல்றாரு. பரவாயில்லங்க, நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, கவலைப்படாதீங்க, இந்த வாட்டி உங்களுக்கு வேலை கிடைச்சிரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா 2 மாசமா ப்ராப்பரான வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் இவர் புலம்புறாரு. அதனாலதான் இந்த நேகான்ற பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட ஸ்கில் இருக்கு, உங்களுக்கு வேலை கிடைச்சிரும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சிக்னல்ல கார் நிக்குது பாத்தீங்களா, அப்போ ஒரு பையன் சின்ன சின்ன பொருள்லாம் விக்கிறான். அதாவது அவன் கிட்ட பொருளை யாருமே வாங்க மாட்டாங்க. 2-3 காரை தாண்டி வரான். அதை பாக்குற இவருக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இவரே கஷ்டத்துலதான் இருக்காரு. ஆனா அந்த பையனை பாக்குற இவர் கஷ்டப்படுறாருல, பேருக்கு அந்த பையன் கிட்ட ஒரு பொருளை வாங்கிட்டு அதுக்கும் அதிகமான காசை அந்த பையன் கிட்ட தராரு. சரி, அந்த பையனுக்கு என்ன பெருசா காசு கிடைச்சிரும், நம்ம கொஞ்சம் காசை தரலான்றதுக்காக காசெல்லாம் தந்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் நேகா பாக்குறாங்க. பரவாயில்லையே, ஏன்னா இவரே கஷ்டப்படுறதா இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, ஆனா இந்த நிலைமையில கூட ஒரு பையனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் எம்பையர் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு தான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக போறாரு பாத்தீங்களா. அந்த கம்பெனி வாசல் கிட்ட நெருங்கணும்னா எங்க இதுதாங்க, நான் இறங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இறங்கும் போது இவங்களுமே ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்க இருந்து காரை ஏற்றி கிளம்பிடுறாங்க. இவருமே எப்படியாவது இந்த இன்டர்வியூ கிராக் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி உள்ளலாம் வராரு. இன்டர்வியூக்கு இவர மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, இவருமே இந்த வேலை கிடைக்கலன்னா என்ன ஆகும்னு தெரியாது. ஏன்னா அடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்னொன்று வேலை கிடைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும். எப்படியாவது இந்த இன்டர்வியூல முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஃபர்ட்டை போடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரா கூப்பிடுறாங்கல்ல, இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இன்டர்வியூ முடிஞ்சிருது. ரிசல்ட்டை இன்னும் 5 நாள் கழிச்சு உங்களுக்கு தெரியப்படுத்துவோம், யார் செலக்ட் ஆகுறீங்கன்றது அதுல தெரிஞ்சிடும் அப்படின்னும் போது சரி ஓகே, நம்ம நல்லா தான் பண்ணிருக்கோம், ரிசல்ட் வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. வீட்டுக்கு வந்தோன்னா அம்மாவும்
இன்டர்வியூலாம் எப்படிப்பா போச்சு, வேலை கிடைச்சிருமான்னும் போது நான் நல்லா பண்ணியிருக்கேம்மா, எனக்கு இந்த வாட்டி நம்பிக்கை இருக்கு, எப்படியாவது வேலை கிடைச்சிரும்மா, அதுவும் இல்லாம ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆன பொசிஷன்மா, நல்ல பொசிஷனு, 45,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் அந்த கடவுளை வேண்டிட்டு இருக்கேன்ப்பா, நிச்சயமா உனக்கு வேலை கிடைச்சிரும், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போதே அம்மாக்கு பயங்கரமா இருமல் வருது. இவருமே அதுக்கான மருந்து எடுக்கலான்னு பார்த்தா அந்த மருந்து சுத்தமா இல்ல. இப்ப கடைக்கு போய் வாங்கணும். அந்த மருந்து ஏறக்குறைய வந்து 400 ரூபாய் கிட்ட, இவர்கிட்ட 200 ரூபாய் மட்டும் தான் இருக்கு. இப்ப எப்படி வாங்குறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சரி, கடைக்காரர்கிட்ட நம்ம பேசிக்கலாம், இந்த மாதிரி நிலைமையை சொல்லி பேசிக்கலான்ற மாதிரி இவருமே மருந்து கடைக்கு வந்துடுறாரு. அண்ணா இந்த மருந்து வேணும்னு அவருமே எடுத்து வச்சிடுறாரு. ஏறக்குறைய 400 ரூபாய் கிட்ட இல்ல, அந்த விலையை தான் சொல்றாரு. இவருக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரியல. இவர் வந்து என்ன பண்றாருன்னா, அதாவது கடன் சட்டுன்னு கேட்டா ஒரு மாதிரி இருக்கும்ன்றதுக்காக அர்ஜுன் என்ன பண்றாருன்னா பர்ஸை ஓபன் பண்றாரு. ஐயோ 200 ரூபாய் தான் இருக்கு, மீதி காசு வீட்டுல இருக்கோம்னா நான் அப்புறமா வந்து தரவா அப்படின்னும் போது, அப்புறமா வந்து எப்படிப்பா தர முடியும், கடன்லாம் செட் ஆகாதேப்பா அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் இழுத்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து நேகா இந்த இடத்துல இருக்காங்க. நேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ மருந்து மாத்திரை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க போல, அதாவது லிஃப்ட் கொடுத்தாங்கல்ல அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. அவங்க இதை கவனிச்சிடுறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வேணா அந்த காசை தரேன் அப்படின்னும் போது, இல்ல மேடம் பரவாயில்லன்னு சொல்றாரு. அட பரவாயில்லங்க, உங்களுக்கு நாளை பின்ன இன்னொன்னு வாட்டி பார்க்கும் போது எனக்கு காசை திரும்பி தந்துருங்க அவ்வளவுதானே அப்படின்னும் போது ஒரு ஸ்டேஜ்ல இவருமே ஏத்துக்கிறாரு. சரியான நேரத்துக்கு வந்தாங்க, இல்லைன்னா மருந்து கூட வாங்க முடியாம போயிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப நேகா உதவி பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு இன்டர்வியூக்கு போனீங்களே என்ன ஆச்சு என்ன அப்படின்னு கேட்கும் போது, இன்டர்வியூல முடிஞ்ச அளவுக்கு என்னோட எஃபர்ட்லாம் நான் போட்டேன், ரிசல்ட் இன்னும் 5 நாள் கழிச்சு வரும்னு சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவா தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. கவலைப்படாதீங்க, பாசிட்டிவா தான் வரும், ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இன்னொன்னு வாட்டி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப இவருக்கு 2 நாள்ல தகவல் வருது. அதாவது கம்பெனில வந்து 5 நாளைக்குள்ள தகவலை சொல்லிடுவோம்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி 2 நாள்ல இவருக்கு தகவல் கிடைக்குது. நீங்க அந்த பொசிஷனுக்கு செலக்ட் ஆயிட்டீங்க, இவ்வளவு சம்பளம்ன்ற மாதிரி தகவல் வந்துருது. இதை பாக்குறவருக்கு சந்தோஷம் தாங்கல. அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. அம்மா இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா, இதுக்கப்புறம் நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துரும், ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் பொறுமையா பண்ணிடுறேம்மா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது அம்மாக்கும் சந்தோஷமா இருக்கு. சோ ஜாயினிங் டேட் வந்துருதுல, இவருமே வந்து அம்மா கிட்ட சொல்றாரு, ஆசீர்வாதம் வாங்குறாரு, இவரோட வேலையில ஜாயின் பண்றதுக்காக கிளம்புறாரு. அப்படி ஜாயின் பண்றதுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க வந்து பாஸை போய் பாத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் பாஸை பாக்குறதுக்காக வந்தா அங்க உட்காந்துட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நேகா தான் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இவருமே வந்து பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏங்க நீங்க தான் இந்த கம்பெனியில வந்து 8 பொசிஷனா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து இவங்களே வந்து அன்னைக்கு அந்த இன்டர்வியூ அந்த அவங்க ஆபீஸை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்களுக்கு வேற ஒரு வேலை வந்திருக்கும், அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் வேற ஒருத்தங்க பார்த்திருப்பாங்க. அந்த நாளை பொறுத்த வரைக்கும் அந்த நாள் அந்த வழியா போறதுனால தான் இவருக்கு லிஃப்ட் தந்திருப்பாங்க. இவர்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டதுக்கு காரணம் அதனால தான். சோ இவர்கிட்ட டேலண்ட் இருக்கு, இவரை செலக்ட் பண்ணணும்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப பிரசன்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அதுக்காக நீங்க கார்ல பேசினதை வச்சுதான் உங்களுக்கு வேலை தந்தன்லாம் நினைக்காதீங்க. இங்க இன்டர்வியூ எல்லாருக்கும் எப்படி நடக்குமோ அந்த மாதிரிதான் நடந்தது. நீங்க உண்மையிலேயே அந்த இன்டர்வியூவை கிராக் பண்ணிட்டீங்க, உங்களோட பதிலாம் அவ்வளவு சிறப்பா இருந்ததா சொன்னாங்க, அதனாலதான் நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க, அதை மறந்துடாதீங்கன்னும் போது இவருமே திரும்பி நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவர் கிளம்பலாம், இவர் ரூமுக்கு ஒர்க் பண்றதுக்கு கிளம்பலான்னும் போது சம்பளம் வந்தோடனே மறக்காம என்னோட 200 ரூபாயை தந்துடணும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. கண்டிப்பா தந்துடுறேன்ற மாதிரி இவரும் சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. ஆக்சுவலா வேலையில ரொம்ப வேகமாவே இவர் இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டுறாரு. அது என்னன்னா வந்து ஒவ்வொரு டாஸ்க் தந்தாலும் டக்கு டக்குன்னு முடிக்கிறாரு. மேடம் இது முடிச்சாச்சு அது முடிச்சாச்சுன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்குமே பரவாயில்ல, இவன் எஃபெக்டிவா வேலை பார்க்கறான்ற மாதிரி தோணுது. சோ எல்லார்கிட்டயும் இவங்க வேலை வாங்கணும்ல, எல்லார்கிட்டயும் சகஜமா பேசும்போது இவர்கிட்டயும் பேசி பழகுறாங்க. பேச பேச இவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப கேன்டீனுக்கு இவர் சாப்பிட போகும்போது இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அம்மாக்கு உடம்பு முடியலன்னு சொன்னீங்கல்ல, என்ன ப்ராப்ளம்னு கேட்கும்போது இவருமே அந்த ப்ராப்ளத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. ஒரு நாள் அம்மாக்கு முடியலன்ற மாதிரி பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க கால் பண்ணி சொல்றாங்க. இவர் பதட்டமாயிடுறாரு. அந்த சமயம் நேகா கிட்ட தான் பேசியிருப்பாரு. பதட்டமாயிடுறாரு. இந்த மாதிரி அம்மாக்கு முடியல, நான் போனோன்னும் போது உடனே கிளம்புங்க, நானுமே வரேன்ற மாதிரிலாம் நேகா சொல்றாங்க. இப்ப நேகா வரும்போதுதான் அம்மாக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலான நிலைமைன்றது தெரிய வருது. அதாவது உடம்புல ஒரு ப்ராப்ளம் இருந்தது இல்ல, அதை சால்வ் பண்ணாம இருந்ததுனால பெரிய ப்ராப்ளமா மாறி இருக்கு. உடனே ஆப்ரேட் பண்ணோம், அப்பதான் காப்பாற்ற முடியும், இவ்வளவு செலவாகும் போது இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா நேகா அங்கதானே இருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இல்ல மேடம் அது எப்படி வேணாம் போது, நீங்க இப்ப என்னோட எம்ப்ளாயா மாறிட்டீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாளை பின்ன வந்து இந்த காசெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அடைச்சா கூட எனக்கு ஓகே தான், இப்ப நான் முன்னாடி இந்த காசை தந்து உங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன்ற மாதிரி
முன்னாடி நின்று என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் கிளைம்லாம் இருக்கும்ல, அதுல கூட நான் ஓகே பண்ணி தரேன், அது மூலியமாவே பாதி காசு உங்களுக்கு சரியாயிடும், மீதி பாதி காசை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தந்தா கூட போதும்னும் போது இவருமே நன்றி எல்லாம் சொல்றாரு. இப்ப அம்மாவை அந்த ஆபரேஷன் எல்லாம் முடிச்சு காப்பாத்திடுறாருல, அம்மா உங்களை காப்பாத்துறதுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவர் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. சந்திப்பு இவங்க இதுக்கு முன்னாடி சந்திச்சாங்களா அதை பத்தி எல்லாம் சொல்லும் போது அம்மாக்கும் வந்து ஒரு மாதிரி நன்றி உணர்வோட வந்து இந்த பொண்ணுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேரோட நட்பு போயிட்டு இருக்குல்ல, இந்த நட்புன்றது காதல் அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்குது. ரெண்டு பேருக்குமே தெரியுது இவர் அவங்கள பயங்கரமா லவ் பண்றாரு, அவங்க இவரை பயங்கரமா லவ் பண்றாங்க. ஆனா ரெண்டு பேருமே அந்த விஷயத்தை வெளிப்படுத்திக்காம ஒரு நட்பு ரீதியா தான் பழகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில வந்து இவங்க வெளிநாட்டுக்கு போற சூழல் வருது. அதாவது வந்து இவங்க அப்பா தான் வந்து இந்த கம்பெனியோட மெயின் ஓனர் மாதிரி இருப்பாரு. அவர் வெளிநாட்டுல இருக்க நம்ம பிரான்ச்சை நீ கொஞ்ச நாள் ஹேண்டில் பண்ணுமா, 2 மாசம் நீ வந்து போயிட்டு வரணும் போது இவங்களுக்கு வந்து இவரை மிஸ் பண்ணுவோம், அதாவது இவரை விட்டுட்டு போறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ஆனா போய் தானே ஆகணும். இவங்களுமே வந்து அர்ஜுன் கிட்ட நான் போயிட்டு 2 மாசத்துல திரும்பி வந்துடுறேன், அது வரைக்கும் எல்லாமே சரியா நடக்கணும் போது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அர்ஜுன் சொல்றாரு. 2 மாசம் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அங்க வேலை பார்க்கறதுக்காக போறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அர்ஜுன் பக்கத்துல இருக்கும்போது பேசி சிரிப்பாங்க, இப்ப அர்ஜுன் கிட்ட போன்ல தான் பேசுறாங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கத்துல பார்க்க முடியலையன்ற மாதிரி ஒரு ஏக்கம் வருது. அப்பதான் எந்த அளவுக்கு அர்ஜுனா நம்ம லவ் பண்ணிருக்கோன்றது இவங்களுக்கு தெரிய வருது. அதே சமயம் இங்க இருக்க அர்ஜுனுமே நேகாவை பயங்கரமா மிஸ் பண்றாரு. அப்ப நேகாவை நம்ம லவ் பண்ணிருக்கோம் போலன்றது இவருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. இப்ப 2 மாசம் கழிச்சு அவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. 2 பேருக்குமே வந்து திரும்பி பார்த்தோன்னு தான் ஒரு சந்தோஷமே வருது. நேகா நம்மளே இந்த விஷயத்தை வெளிப்படுத்திடலான்ற மாதிரி வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா நம்ம பழக ஆரம்பிச்சோம்ல, அதுல ஒரு ஸ்டேஜ்ல நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் போல, இந்த 2 மாசம் தான் எனக்கு அதை புரிய வச்சது, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கும் போது இவருக்குமே அது ஓகே தான். ஆனா இவருக்கு சில தயக்கம்லாம் இருக்கு. அது என்னன்னா இவர் கொஞ்சம் சாதாரண ஆளு, இவங்க பெரிய ஆளு இல்ல, எப்படி 2 பேருக்கும் வந்து செட் ஆகும்னு கேட்கும் போது இல்ல என்னோட அப்பா இதெல்லாம் ஏத்துப்பாரு, உனக்கு ஓகேவான்னும் போது எனக்கு ஓகேன்ற மாதிரி சொல்றாரு. சரி 2 வீட்டை சேர்ந்தவங்களையும் பேச வைக்கலான்னு பேச வைக்கும் போது 2 வீட்டை சேர்ந்தவங்களும் பசங்க ஆசைப்படி கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க சந்தோஷமா ஒரு லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆக மொத்தத்துல ஒரு லிஃப்ட்னால இவங்களோட லைஃபே சேஞ்ச் ஆயிருச்சுன்ற மாதிரி தான் இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலியில உங்களை வந்து பாக்குறேன். இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.